நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 19/6/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் ஆனி மாதம் 5ஆம் தேதி, ஜூன் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று காலை 6:58 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று மாலை 5:20 வரை விசாகம், பின்பு அனுஷம். யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 5:20 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. மேஷம் ராசினியர்கள். இன்று உடல் சோர்வு ஏற்பட்டு பின்னர் செய்யக்க கொடுங்க. சில்லறை பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். பணம் இருந்தும் உரிய நேரத்தில் கைக்கு கிடைக்காமல் போகும். சில பணிகள் தாமதமாகவே நடைபெறக்கூடும். கூட்டு தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செய்ய வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு சீராகவே நடக்குங்க. புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கோரிக்கைகள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறுங்க. குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் எழுந்த பெண்ணை சரியாக கூடும். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். அனைவரிடமும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. போட்டி பொறாமைகள் விலகி செல்லக்கூடும். தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க முடியும். சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஏற்பட கொடுங்க. சந்திராஷ்டம் உங்களுக்கு ஆரம்பிக்க இருப்பதினால் சில பணிகளை மட்டும் எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியது நல்லது. சில குழப்பங்களுக்கு பின்னர் தான் எல்லாம் சரியாக கூடும். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். எதிலும் கவனம் என்பது இருக்கட்டும். தொழில் வியாபாரம் குறித்த சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்குங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு உண்டான சூழல் இருக்குங்க. அலைந்து தெரிந்து சில பணிகள் முடிப்பீர்கள். என்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். பிரச்சனைகளை சரி கட்டி விட முடியும். பெண்கள் என்று யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க. பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது காதலுக்கு சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். தைரியமாக காணப்படுவீர்கள். மாணவர்கள் இன்று உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். கல்வியில் உங்களால் சாதிக்க முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை மற்றும் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இரு நிறமும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். என்று அதேபோல் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று பணம் இருந்தும் உங்களுக்கு உரிய நேரத்தில் கையில் கிடைக்காமல் போகும். செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. உடல் சோர்வு ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. முடிவுகளை கொஞ்சம் தெளிவாக எடுக்க வேண்டும். வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. விட்டு கொடுத்து சென்றால் காரியங்களை வெற்றி இருக்கும். எதையும் சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தாலும் சரியாகுங்க. கவலைப்படாமல் செயல்படுங்கள். சந்திராஷ்டம் ஆரம்பிக்க இருப்பதினால் சில பணிகளை எச்சரிக்கையுடன் செயல்படுத்துங்கள். பரணி. கண்டிப்பாக எதிலும் குழப்பமடைய வேண்டாம். நல்லவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்க கொடுங்க. கிருத்திகை. இன்று நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். மன தைரியம் இன்று ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிவிட முடியும். வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். நிதானமாக எதிலும் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள். இந்த நாள் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட தூர தகவல்கள் சாதகமானதாக இருக்கும். புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுவது நல்லதுங்க. ரிஷப ராசினியர்கள் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் இருக்க செய்யும்.
புதிய நபர்களின் நட்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறிவிட்டு கொடுங்க. வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு சக ஊழியர்களிடம் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட்டு சரியாகும். அலுவலகத்தில் மிகவும் பொறுமையாக நீங்க இருக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். யோகமான நல்ல பலனை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருப்பவருடன் சின்னதாக மனஸ்தாபம் ஏற்பட்ட பெண்ணை சரியாக கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு நீடிக்கக்கூடும். விட்டு கொடுத்து செல்வது எதிலும் நல்லது. பிள்ளைகளிடம் கொஞ்சம் கனிவாக பேசுங்கள். இன்று மன துணிவும் அதிகரிக்கக்கூடும். பண வரவு எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்குங்க. காரிய வெற்றிக்கு நீங்க கடுமையாக போராட வேண்டிய சூழலும் இருக்குங்க. பெண்கள் இன்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். துணிந்து சில பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்கள் விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி வாகை சூட முடியுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, விட்டுக் கொடுங்கள். பொறுமையுடன் செயல்படுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இன்று மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். மாணவர்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள். கல்வியில் உங்களுக்கு புரிதல் உணர்வு அதிகரிக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். இரு நிறமும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே காலையில் நீங்க எழுந்ததும் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உங்களுக்கு சுமூகமான உறவு இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். அனைவரிடத்திலும் சாதகமான சூழல் நிலவுங்க. வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். என்று உங்களுடைய கனவுகள் நனவாக கூடும். ரோகிணி புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுங்க. வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ள வேண்டும். காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சரியாகிவிடக்கூடும். புதிய நபர்களின் நட்பை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. மிருக சிரிஷம் என்று மன துணிவு உண்டாக கொடுங்க. சரியான நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைகள் பூர்த்தியாக கூடும். புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுங்கள். வீண் விவகாரங்களை தலையிட வேண்டாம். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிம்மதியுடன் இன்று வாழ்க்கை வாழ்வீர்கள். என்று நீங்க கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிவிட முடியுங்க. யோகமான நல்ல பலனையும் பெற முடியுங்க. மிதுனம் ராசி நேயர்கள், இன்று காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விருப்பமான உணவுகளை எல்லாம் உண்டு மகிழ்வர்கள். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிவிட முடியுங்க. நிலுவைத் தொகை கண்டிப்பாக வந்து சேரக்கூடும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல விதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்கி சகஜமான சூழல் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களும் நீங்கி விடக்கூடும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. சந்தோஷத்திற்கு குறைவிருக்காது. முகம் சுளிக்காமல் வேலை செய்வீர்கள். நல்லது கண்டிப்பாக நடக்கக்கூடும். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். அலுவலக பணிகள் மூலம் உங்களுக்கு டென்ஷன் உண்டாக கொடுங்க. கவனமாக எதிலும் பேசி பழகுவது மிக நல்லது. குடும்பத்தில் இருப்பவருடன் கோபமாக பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையில் வாக்குவாதங்கள் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனம் என்பது கண்டிப்பாக வேண்டும். அக்கம் பக்கத்தினருடன் சில்லறை சண்டைகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. பேச்சை மட்டும் நிதானமாக பேசுங்கள். பெண்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். உடல் சார்ந்த பகுதிகளில் வலி இருக்குங்க. பெண்கள் இன்று வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகளில் வெற்றி இருக்கும். காதல் போன்ற விஷயங்களில் தெளிவாக இருங்கள். குழப்பம் வேண்டாம். இப்போதைக்கு முடிவுகள் கூட எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். கண்டிப்பாக கல்வியில் சாதிக்க முடியுங்க. உயர்கல்வியில் வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு இன்று புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். என்று நீங்க வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். சில்லறை சண்டைகளில் ஈடுபட வேண்டாம். அடுத்தவர் சொல்கின்ற குறைகளை எல்லாம் எந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு உடைய பணிகளை நீங்க செய்யுங்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சந்தோஷத்திற்கு இன்று உங்களுக்கு குறைவிருக்காதுங்க. திருவாதிரை இந்த நாள் உங்களுக்கு மனம் மகிழும் செய்திகள் வரக்கூடும்.
சந்தோஷமாக பேசி பழகுவீர்கள். உற்சாகமாக இன்று பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியுங்க. இன்று உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை அமையும். முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. தந்தையிடம் மட்டும் தயவு செய்து வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். புனர்பூசம். நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். சகஜமான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உணவு விஷயங்களில் மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு மன துணிவு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் எல்லாம் என்று தேடி வரக்கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இழுபறியான நிலை நீங்கி சாதகமான பலனும் கிடைக்குங்க. சிலர் மன வருத்தத்தை உண்டாக்குவார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்திருந்த நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அடுத்தவரின் பிரச்சனைகளில் மட்டும் தலையிட வேண்டாம். யாரிடமும் பேசும்பொழுதும் நீங்க முகம் சொலிக்க வேண்டாம். நல்லதோ கெட்டதோ என்று சிரித்து பேசி பழக வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். தெய்வ பக்தி இன்று அதிகரிக்கக்கூடும். தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் பழைய பாக்கிகள் வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் வேகமும் காட்டுவீர்கள். புதிய ஆர்டர்கள் தொடர்பான பிரச்சனைகளில் சற்று கண்டிப்பாக நிதானம் இருக்கட்டும். சில பணிகள் தாமதமாக நடக்கும். நல்லபடியாக நடக்கும், பயப்பட வேண்டாம். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்குங்க. வீண் அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக முன்னேற்றமும் இருக்க கொடுங்க. சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. பெண்கள் இன்று முன் கோப்பப்பட வேண்டாம். காரியங்கள் அற்புதமாக கைகூடும். பெண்கள் இன்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன சந்தோஷம் நீடிக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனைகளை விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். முடிவில் மட்டும் தெளிவாக எடுங்கள். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். கல்வியாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் பார்த்து எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு இன்று புது புது யோசனைகள் தோன்றும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் அடைய நீ வேண்டும். வெள்ளை நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று சக நண்பரிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே பழகுங்கள். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேருங்க. வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இழுபறியான காரியங்களும் முன்னேற்றம் இருக்கும். நல்லது கண்டிப்பாக நடக்கக்கூடும். தொழில் நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கிடைத்த வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. பூசம். இனிய அணுகுமுறையில் நல்ல மாற்றம் இருக்கும். தொழில் முறை பயணங்கள் ஏற்றத்தை கொடுக்கும். எதிலும் உங்களுக்கு வேகம் கூட்டிவிடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையுங்க. வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பொருளாதாரம் சீராக உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆயில்யம். என்று மனக்குழப்பம் ஏற்பட்டது சண்டையாகும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்ள முடியும். சிலர் மன வருத்தத்தை உண்டாக்குவார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் பார்த்து பக்குவமாக பேசுவது நல்லது. வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடுங்க. தொழில் முறை பயணங்கள் வெற்றி கொடுக்கும். தொழில் தொடர்பாக நீங்க அலைய வேண்டிய சூழலும் இருக்கும். பார்த்து பக்குவப்படுத்தி கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு மன துணிவு ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. சிம்ம ராசினியர்கள் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுக்க முடியும். வேலை நிமித்தமாக அலைந்து திரிந்து செயல்பட வேண்டியிருக்குங்க. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் எல்லாம் செல்ல வேண்டியிருக்கும். இருக்கும் வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். உங்களுக்கு ஏற்ற நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கு ஏற்றவாறு நீங்க பொறுமையாக செயல்பட வேண்டும். முன்கோபத்தை எப்பொழுதும் போலவே குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய எதிரியே முன்கோபம்தான். முன் கோபத்தின் காரணமாகத்தான் எவ்வளவு நல்ல விஷயங்களை எல்லாம் இழந்து கொண்டிருப்பீர்கள். தயவு செய்து அதிலிருந்து நீங்க விடுபட வேண்டும். தாயின் சொல்லுக்கும் மதிப்பு கொடுங்கள். தாயிடம் உரையாடும் பொழுது கோபம் வேண்டாம். செல்வம் கண்டிப்பாக சேருங்க. பொறுமைதான் வேண்டும். எதிர்ப்புகள் விலகி செல்வதற்கு எல்லோரிடத்திலும் இன்று ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பயணங்கள் மூலம் சிறிய அளவில் லாபம் கிடைக்கும்.
பணி சுமையும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. அலைந்து திரிந்து சில வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். புதிய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏற்றம் இறக்கமான சூழல் இருந்தாலும் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. பெரியவர்களின் ஆசையும் இன்று கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனதில் கண்டிப்பாக தோன்றுங்க. யதார்த்தமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்வதுடன் சிறப்புடன் செயல்பட முடியுங்க. மற்றவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் இருப்பது நல்லது. கவனமாக எதிலும் செயல்படுவது மிக நல்லது. தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் வேகம் காட்டுவீர்கள். புதிய ஆர்டர்களில் கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நிதானத்தை வெளிப்படுத்த வேண்டும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும். பிரச்சனைகளை துல்லியமாக கையாள வேண்டும். பெண்கள் கையில் இன்று ஓரளவு காசு பணம் கண்டிப்பாக பழங்க கொடுங்க. காதல் பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுக்கவில்லை. இருந்தாலும் காதலை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. கண்டிப்பாக மாணவர்களால் சாதிக்க முடியும். மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். மாணவர்களுக்கு இன்று மிகவும் முன்னேற்றமான நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று நீங்கள் உழைப்பால் உயரும் நாளாக இருக்குங்க. வெளி வட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்ள முடியுங்க. பயணத்தின் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்பட கொடுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிவிட முடியும். கூர்மையான சிந்தனை வெளிப்படக்கூடும். எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையை கொடுக்குங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். புதிய வேலை வாய்ப்புகளுக்காக அலைந்து திரிந்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர்கள். நல்ல வேலை வாய்ப்புகளையும் பெற்றுக்கொள்வீர்கள். பூரம். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக சீர்படும். பெரியோரின் ஆசையும் ஆலோசனையும் கண்டிப்பாக கிடைக்குங்க. நிதானமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிவிட முடியும். பேச்சை கட்டுப்படுத்தி எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. உத்திரம். இன்று நண்பர்களால் உதவிகள் கிடைக்குங்க. காரியங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடும். பெரியோரின் ஆசையும் கண்டிப்பாக கிடைக்கும். மந்தமான சூழ் நிலவியது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. காரியங்களில் ஏற்பட்ட தாமதம் கண்டிப்பாக விலகி செல்லும். இந்த நாள் உங்களுக்கு மன வருத்தம் நீங்கி நிம்மதி ஏற்படக்கூடும். கன்னி ராசினியர்கள் இன்று உங்களுக்கு எதிலும் மன நிறைவு ஏற்படக்கூடும். இன்று ஏதாவது ஒரு காரணமாக வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது மிக நல்லது. காரியங்களை செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட வேண்டும். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. காரிய தடை மனக்குழப்பம் ஏற்படலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் இருக்க வேண்டும். சக நண்பருடன் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட முடியுங்க. வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. தொழிலில் பிரச்சனைகள் எதுவும் வராது. எந்த காரியத்தையும் செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்பட கொடுங்க. பகைவர்களால் ஏற்படக்கூடிய சிறு தொல்லைகளை நீங்க சமாளிக்க வேண்டியிருக்கும். புதிய நண்பருடன் பழகும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் குறித்து நிதானமாக முடிவெடுப்பது நல்லது. கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகளில் சாதகமான பலன் இருக்க கொடுங்க. பெண்கள் என்ற குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்துவீர்கள். நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இருந்தாலும் சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். காதில் கொஞ்சம் கசப்பை ஏற்படுத்தும். தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அதற்காக சந்தேக பார்வை வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற முடியுங்க. மாணவர்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. இன்று மாணவர்கள் மொழி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களையும் நன்கு படிப்பது நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. நட்சத்திர பலன்கள். உத்திரம்.
இன்று புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு கிடைக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. காரிய தடை மனக்குழப்பம் கொஞ்சம் ஏற்படலாம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரக்கூடுங்க. அஸ்தம் தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். வீண் விவாதங்களை மட்டும் ஈடுபடாமல் இருங்கள். குழப்பங்கள் ஏற்படும் வேளையில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்ல கொடுங்க. எந்த ஒரு காரியத்தையும் நீங்க திறமையுடன் செய்து முடிக்க முடியுங்க. சித்திரை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். இன்று சிந்தனை ஒருநிலைப்படுத்தி எதிலும் ஈடுபட முடியுங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். இன்று உங்களுக்கு பொறுமை குணம் இருந்தால் எதிலும் முன்னேற்றம் தேடி வரக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. வியாபாரம் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கின்றது. இன்று மொழி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களும் சாமர்த்தியமாக இருக்கக்கூடும். அவர்களால் உங்களுக்கு நன்மையும் நடக்கக்கூடும். உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் அலுவலக பணிகளை துரிதமாக முடிக்க முடியும். குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கோபமான பேச்சு தலை தூக்க கொடுங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஏற்படக்கூடும். என்று முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். திறமையாக எதையும் பேசி முடிவு காண்பீர்கள். நல்ல தீர்வு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். அலுவலகம் சென்று வரக்கூடிய பெண்கள் நிதானத்துடன் நடந்து கொள்வது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். இயன்ற அளவில் உங்களுக்கு பொருளாதாரம் இருக்கும். தான தர்மங்களை செய்யக்கூடிய அளவில் மனதும் இருக்கும். தாயாரின் உடல்நலத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் முன்கோபப்படுவீர்கள். கோபப்பட வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். பெண்கள் பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். இன்று திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். திருமண முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். காதல் போன்ற பிரச்சனைகளில் தலையிடும் பொழுது கவனம் வேண்டும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்க வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க, பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியும் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவது நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று உங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்க கொடுங்க. உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வெற்றி ஏற்படக்கூடும். வேலைகளை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். முக்கிய முடிவுகளை எடுக்கும்பொழுது மட்டும் ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. சுவாதி கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. நன்மைகள் ஒரு பக்கம் நடக்க கொடுங்க. டென்ஷனை மட்டும் என்று குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். நல்ல தீர்வான விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. எடுத்தும் கௌத்தம் என்றெல்லாம் முடிவெடுக்க மாட்டீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். பெரும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம் தாய் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். கனிவான பேச்சுக்கள் கண்டிப்பாக வெளிப்பட வேண்டும். சிரித்த முகமும் அழகும் கூடிவிடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். முக்கிய முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுங்கள். இன்று நீங்க திறம்பட செயல்படக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று மன துணிவு ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள். அடாவடியான விஷயங்களில் தலையிட வேண்டாம். யாருக்கும் பஞ்சாயத்துக்கள் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. சாதிக்கக்கூடிய வல்லமை எல்லாம் இருக்கின்றது. மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டிய இருக்கும். உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நண்பருடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றி பெண்ணை சரியாக கொடுங்க. உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை எல்லாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சொத்து விவகாரங்களில் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால்
முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடுத்தவர் கூறுவதை யோசித்து பார்த்து அதன் பிறகு பதில் கொடுக்க வேண்டும். எடுத்த காரியத்தை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடையுங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டுங்க. என்று புதிய ஒப்பந்தங்களில் கூட கையெழுத்திட்டு மகிழ முடியுங்க. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. அவ்வப்போது உடல்நிலையை கொஞ்சம் பார்த்து கொள்வது நல்லது. உடல் உஷ்ணம் அடையும். என்று பெண்கள் முன்கோப்பப்பட வேண்டாம். எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். நன்மையாகவே நடக்கும். பெண்கள் என்று சிந்தித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். காதல் கொஞ்சம் மனக்கசப்பை ஏற்படுத்தினாலும் பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். காதலில் பொறுமை காப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் யோசித்து முடிவு காண வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வு காணும் பொழுது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும். மாணவர்கள் என்று உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வீர்கள். கவனமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று நல்ல புரிதல் உணர்வு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. நட்சத்திர பலன்கள் விசாகம். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். புதிய ஆவணங்களை எல்லாம் நீங்கள் சரிபாய்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் பொழுது கவனமாக கையெழுத்திட வேண்டும். கூடுதல் நேரம் உழைத்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. நட்பு வட்டம் விரிவடையுங்க. என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. அனுஷம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. உடல்நிலையில் சிறிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உடல் உஷ்ணம் என்று அடைய கொடுங்க. மேலிடத்தின் கனிவான பார்வை கண்டிப்பாக விழும். நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். கூடுதல் நேரம் உழைத்தால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. பொறுமையாக செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கேட்டை நிதானமான போக்கை வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள். காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். கூடுதல் கவனமாக ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். நட்பு வட்டமும் கண்டிப்பாக விரிவடையும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வர்கள். யாருக்கும் நீங்க பயந்து எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். நல்ல மனசுக்கு எது தோன்றுகின்றதோ அதனை மட்டும் செய்யுங்கள். அது போதுங்க. பெரியவர்களின் ஆலோசனையும் ஆசையும் கண்டிப்பாக கிடைக்குங்க. தனுசு ராசினியர்கள் என்று முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்துடன் கலந்து பேசி எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். குழப்பங்கள் தீர்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. அதிக ஆர்வமுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். ஏதாவது ஒரு கவலை மனசுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமை வேண்டும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. மற்றவர்கள் விவகாரங்களில் மட்டும் தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். புதிய விளை நிலம் வாங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சிறு சிறு தடைகளுக்கு பின்னர் எதிலும் வெற்றி வாய்ப்பு ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கக்கூடும். என்று சுவாச கோளாறுகள் ஏற்பட்ட பெண்ணு சரியாக கொடுங்க. இறைவன் வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். சிந்தனையும் ஒருநிலைப்படுத்திக் கொள்வீர்கள். விருந்து விழாக்களிலும் கலந்து கொள்வீர்கள். என்று ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். நிதானமாக பேசி மற்றவரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசனை மேற்கொள்வீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் தளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து முடிக்க முடியுங்க. பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலை சரி செய்துவிட முடியும். குழப்பங்களையும் சரி செய்துவிட முடியும். பெண்களுக்கு கையில் ஓரளவு காசு பணமும் புழங்க கொடுங்க. பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. பயப்பட வேண்டாம். சிக்கலையும் ஏற்படுத்தாது. பயப்பட வேண்டாம். காதலில் நீங்க அமைதியை மட்டும் வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் விடாபிடியாக செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுப்பீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று புத்துணர்ச்சி மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விட முடியுங்க. அது மட்டுமில்லை, மாணவர்கள் சிறு வயது முதலே மொழி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை எல்லாம் கற்று தெரிந்து கொள்வது நல்லதுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்
மூலம், இன்று நீங்க விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மனம் தளராமல் செயல்படுவீர்கள். தர்ம காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று குடும்பத்தில் குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்குங்க. வீண் விவகாரங்களை தலையிடுவதை மட்டும் தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள். போராடம் என்று புதிய விதமான மன சங்கடங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாக்குங்க. எதையோ நினைத்துக் கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். நமக்கு மட்டும் நல்லது நடக்கவில்லை என்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருக்குங்க. ஒருவித கவலைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க. இதனால் உடல் ஆரோக்கியம் சீர்கெடும். தயவு செய்து நீங்க மனதை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபடுங்கள். இறைவனை முழுமையாக நம்புங்கள். அது போதுங்க. உத்திராடம், எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மன கவலை கொஞ்சம் இருக்க கொடுங்க. எதிலும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெற வேண்டும். சொன்ன சொல்லை காப்பாற்றி விட முடியும். ஆடை ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பணத்தை நீங்க சேமிப்பாக மாற்றுங்கள். செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழிக்க வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்பதே சிறப்பு. அதுதான் என்றும் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. மகரம் மகரம் ராசினியர்கள், இன்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் ரொம்ப ஆராய்ந்து முடிவெடுப்பீர்கள். பண வரவு தாமதப்படுத்தினாலும் வந்து சேரக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு பாடுபட வேண்டியிருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எதிலும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செயல்படாமல் ஆலோசித்து செயல்படுவது நல்லது. வெற்றிக்கு கண்டிப்பாக போராடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்களும் சென்று வருவீர்கள். பக்குவமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவருடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லதுங்க. சகோதரர் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக நீங்கும். கடன் விவகாரங்களில் உங்களுக்கு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உப தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாகவே நடக்குங்க. சில பணிகள் உங்களுக்கு கொஞ்சம் கடினமான சூழலையும் ஏற்படுத்தும். மகரம் ராசினியர்கள், மனதளவில் ஏற்படக்கூடிய கவலைகளை எல்லாம் சரி கட்டிவிட வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். பெருமைப்படும் விதமாக நீங்க செயல்பட முடியுங்க. உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெற முடியும். பெண்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். பெண்கள் இன்று குடும்ப விஷயத்தை சரியான முறையில் அணுகி வெற்றி காண்பீர்கள். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. மகர ராசினியர்கள், காதலை பற்றி கவலைப்பட வேண்டாம். சந்தேக பார்வையும் பட வேண்டாம். காதலுக்காக நேரத்தையும் நீங்க செலவிட வேண்டாம். இன்று மாணவர்கள் குழப்பமடையாதீர்கள். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுங்கள். உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய சூழமெல்லாம் இருக்கின்றது. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். எதிலும் வெற்றி பெற முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. நட்சத்திர பலன்கள். உத்திராடம், இன்று புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். முறையான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் எல்லாம் இருக்குங்க. பண வரவு சீராக வந்து கொண்டிருக்கும். நெருக்கமான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உறவுகளுடன் ஏற்பட்ட விரிசலும் கண்டிப்பாக சரியாகுங்க. வெற்றிக்கு வழிவகை செய்யும் நாளாக ஏற்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. திருவோணம், நட்பால் நல்லது நடக்கக்கூடும். காரியங்கள் வெற்றி அடையக்கூடும். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். நிதானமாக பேசி பழகுவது நல்லது. சகோதரர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். நன்மைகள் ஒரு பக்கம் நடக்க கொடுங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலங்கிவிடக்கூடும். அவிட்டம், நன்மைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. சிரமப்படாமல் பணிகளை மேற்கொள்வீர்கள். நிதானமாக பேசி இன்று எதையும் சாதித்து காட்டுவீர்கள். இன்று நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மனதளவில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை சரி கட்டிவிட வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. பொறுமையாக செயல்படுங்கள். அது போதுங்க. கும்பம் கும்பம் ராசினியர்கள், என்ற முக்கிய முடிவுகளை எல்லாம் மிக தெளிவாக எடுப்பீர்கள். நல்லவர்களை அடையாளம் கொண்டு கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும்.
குழப்பங்களும் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு தீர்வதற்கான சூழலும் இருக்கின்றது. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவு பிறக்க கொடுங்க. என்ற எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். ஏதாவது ஒரு காரணமாக சின்னதாக குடும்பத்தில் வாக்குவாதம் வரக்கூடிய சூழலும் இருக்குங்க. அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்ல வேண்டும். காரியங்கள் செய்து முடிப்பதில் தாமதம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் மாற்றத்தை கொடுக்கும். வீண் அலைச்சல், காரிய தடை, மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சக நண்பர்களுடன் பிரச்சனைகள் கொஞ்சம் வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் விவாதங்களில் மட்டும் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். இன்று தொழிலில் பிரச்சனைகள் எதுவும் வராது. எந்த காரியத்தையும் செய்து முடிப்பதில் தாமதம் கொஞ்சம் இருக்குங்க. பகைவர்களால் ஏற்படக்கூடிய சிறு தொல்லைகளை சமாளித்து விட வேண்டியிருக்கும். புதிய நண்பர்களுடன் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரம் நிதானமாகவே நடக்கும். கடன் விவகாரங்களும் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பெண்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். முக அழகும் பொலிவும் கூடிவிடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக கொண்டாடி மகிழ முடியும். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும். என்று மாணவர்கள் மன பதட்டம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. என்று மிகவும் பொறுப்புடன் செயல்படுங்கள். வெற்றி பெறுவதற்கான நோக்கங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. லட்சிய நோக்கோடு வாழ்க்கை அமைந்துவிட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். வீண் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காரிய தடை, மனக்குழப்பம் ஏற்பட்டு சரியாக கொடுங்க. வீண் விவாதங்களில் மட்டும் ஈடுபட வேண்டாம். நல்லது நடக்கும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. சதயம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விட முடியும். முக அழகும் பொலிவும் கூடிவிடும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்து விடுங்க. என்று வாக்கு பலிதம் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். போராட்டாத்தி. எதிலும் உங்களுக்கு திறமை இருக்குங்க. சில காரியங்கள் முயற்சிகளுக்கு பின்னர் தான் நடக்கக்கூடும். இடைவிடாமல் இன்று உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் சரியாக கூட்டுங்க. சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விட முடியும். மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். பகைவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி செல்லக்கூடும். என்று உங்களுக்கு கூட்டுத் தொழில் நல்ல லாபம் கிடைக்குங்க. காரியங்களை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மன அழுத்தம் விலகி நிம்மதி ஏற்பட கொடுங்க. கடன் விவகாரங்களும் உங்களுக்கு கட்டுக்குள் இருக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. மீனம் மீனம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு மனம் நிறைவான நாளாக இருக்கக்கூடும். என்று தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களும் நீங்கிவிடக்கூடும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியும் வெற்றியை கொடுக்குங்க. உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கின்றது. நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். வேலை பளு கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். குடும்பத்தில் இருப்பவரின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மறைமுக மன வருத்தம் கொஞ்சம் இருக்குங்க. எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். சரக்குகளை வாங்கும் பொழுது கவனித்து வாங்குவது, பாதுகாப்பாக வைப்பதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்குங்க. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். வெளியூர் பயணம் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. நேர்முக தன்மை வெளிப்படக்கூடும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். இன்று இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். கனவுகள் நனவாக கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிக்கல்கள் ஓரளவு நீங்கி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மீண்டும் ராசினியர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகும், பயப்பட வேண்டாம். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன அழுத்தம் நீங்கி நிம்மதி ஏற்படக்கூடும். யாருடனும் தயவு செய்து வீண் விவாதங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். பெண்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். யோகமான நல்ல பலன் எல்லாம் இருக்கின்றது. முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம். பெண்கள் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். இன்று திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. காதல் மனக்கசப்பை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள். சந்தேக பார்வை ஏதும் வேண்டாம். என்று மாணவர்கள் சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீர்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்வீர்கள்.
உயர்கல்வி பிடித்தமான கல்வியாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் சிறு முயற்சி எடுத்தாலே முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இன்று உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் இருக்குங்க. மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வீண் விவாதங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்க கொடுங்க. சக நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு கிடைக்க கொடுங்க. உத்திரட்டாதி. காரியங்களை மிகவும் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். மனம் என்று சந்தோஷம் அடையக்கூடும். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலையில் உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். புதிய பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். கமிஷன் துறையில் உங்களுக்கு லாபத்தை ஈட்டிக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி. தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். குழப்பம் இல்லாமல் இருங்கள். அமைதியை மட்டும் வெளிப்படுத்துங்கள். செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்லுங்கள். முன்கோபம் தயவு செய்து பட வேண்டாம். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.